நான் போன் அடிச்சு கதைக்கிறோம். நான் இப்போ இந்த நிகழ்வை வந்து நான் இவங்கள்ட்ட இருக்கிறோம் இல்லை, அதுக்காக இப்போ இந்த கார்த்திக் வந்து கதைச்சது, நாங்கள் இதை கதைச்சதோடனே இந்த இருக்கிற ஆக்களில் ஒருவன் கல்லறியில் கேட்டு போட்டு போய் ஒரு செய்வாங்கன்னு போய் சொல்லுவாங்க, மனோகர் அன்னைக்கு ஒரு அறிவிப்பை செய்வாங்கன்னு கதைக்கிறேன்னா ஒரு எந்த விதத்திலையும் ஒரு காலம் இல்லை மாறன் இங்கே வாங்க கார்த்திக் வந்து இப்படி கதைச்சவர் என்று சொல்லி நீங்கள் அவசர ஒன்று கூடல் ஒன்று வச்சுட்டு நீங்கள் நாளைக்கும் போய் அழைப்புதல் விடுக்கலாம். நீங்கள் அழைப்புதல் கேட்ட கேள்வி அதுதான். கார்த்திக் நீங்கள் அந்த அமைப்பில் இருக்கிறீங்கன்றதை நீங்க வெளிப்படையா சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க மாறன இப்ப நான் உங்களோட கருத்து இந்த கார்த்திக் வந்து இப்ப அவசர ஒன்று கூட பிறகு கூப்பிடுவேன் அந்த நிகழ்வு அண்ணா நான் இந்த விளக்கு கொளுத்தலுக்கு பெறையில எந்த இதுக்கு ஆனால் எதிர்காலத்தை பற்றியான ஒரு கேள்வியை தான் கார்த்திக் மனோகரன் நான் வைக்கிறதுக்கு இருக்கிறேன். நான் சரியோ எனக்கு இது உள்ள நம்பிக்கையும் இல்லை. யார் யார் எங்க விளைவுக்கு போச்சுனையோ யாருக்கு விசுவாசமா வேலை செய்யணையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நாங்கள் எல்லாரும் தமிழீழம் என்ற கொள்கைக்குள்ளே இருக்கிறோமா இல்லாட்டி அந்த கொள்கையை விட்டுட்டோமா? யார்கிட்ட என்னட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க? ஓமண்ணா பெம்ப நீங்கள் தமிழீழம் என்றத கொள்கையை நோக்கி நாங்கள் பயணம் படுறோமா இல்லை என்று சொன்னால் ஒரு தீர்வை நோக்கி பயணப்படுறோமா? எனக்கு ரெண்டுலையும் குழப்பம் இருக்குது. அது உங்களோட பார்வை என்னன்னு கேட்குறேன். இப்ப தமிழீழம் எங்கட தீர்வு இப்ப இது வந்து இப்ப விளக்கு வைக்கிறத பத்தி கதைக்கிறபடி இது எனக்கு விளங்க இல்லை என்ன கேள்வி என்று. இல்ல இதுதான் இது இப்ப இந்த இதுக்கு நீங்க ஒரு பதில சொன்னீங்கன்னா இந்த விளக்கு வைக்கிறது இந்த விளக்கு வைக்காதது இதெல்லாம் என்ன இதுன்றதெல்லாம் வரும் வெளியால. விளக்கு வச்சதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னா, இப்ப எங்க சித்தப்பாட வரலாறு சரியான முறையில பதிவு செய்யப்படணும். இப்ப அவர் இந்த இறப்ப வீட்டுக்குள்ள வச்சு செய்யுங்கோ ஏன் வெளியில செய்யாதீங்க இவன் ப்ரெஷர் தரீனம் அப்படின்றத நாங்க புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இது வந்து பொது வெளியில அறிவிச்சு செய்துட்டோம். அப்ப இனிமேலும் இவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறது தடுக்கப்படும் அப்படின்றது. ஆனா எனக்கு விளங்க தமிழீழத்துக்கும் இப்ப நான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எதுவுக்குள்ளேயும் இல்லை. இப்ப நான் அமைதியா ஒதுங்கி இருந்த ஒரு ஆள். அப்ப என்னட்ட இந்த கேள்வி கேட்கறது வந்து முறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க அந்த அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமா எதுவுமே இதை முடிவுக்கு கொண்டு வரதான் உங்களுடைய முடிவா? இல்ல இப்ப அதாவது என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல எங்க சூழ்நிலைக்கு நாங்க இப்ப அடுத்த கட்டமா என்ன போய்கொண்டிருக்கே புரியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு டிக்டாக் தளத்திலையும் ஒவ்வொரு நாளும் கதைக்கிற பொழுது QR கோடு கதைக்கணும், QR கோடு வச்சுதான் உள்ளுக்கு வரலாம்னு கதைக்கணும். அடுத்து மேதகு இளையோர் துவங்கி இருக்கிறத பத்தி கேள்விப்படுறோம். அப்படி ஒவ்வொரு விஷயம் அடுத்த கார்த்திக் ஒரு எல்லாரும் என்னன்னா தமிழ்ல தேசிய தலைவர் நிகழ்வு நீங்க பப்ளிக்கா ஊடகம் ஃபுல்லா அறிவிச்சிட்டீங்க. நிகழ்வு செய்ய போறோம் 8ஆம் மாதம் 2ஆம் தேதி. பிறகு என்னடா கீவா கோடு அங்க அனுமதிக்கப்படுற எல்லாரும் கீவா கோடு இந்த கீவா கோடு எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆருக்கு இந்த தகவலை கொடுக்க போறீங்க? என்ன கருத்தை இது எடுக்க போறீங்க சொல்லுங்க. நான் கதைச்சு முடியல. என்ன நான் சொல்ற விஷயம் இதுதான். தலைவருடைய கொள்கையை அச்சீவ் பண்ணாம நாங்கள் தலைவர் சம்பந்தமா வேணுமெண்டா கார்த்திக் மனோகரனாக்கள் விளக்கேற்றி தனிப்பட்ட ரீதியாக அதை செய்யலாம். ஒன்றில் இந்த காலத்தின் கடமை அணியோ கோதாரி அணி போய் அவர்களோட நின்று அந்த டைம்ல செய்திருக்கணும். இவர்கள் பிரத்யேகமான ஒரு டேட் எடுத்து செய்யறதுல மிகப்பெரும் சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருக்குது. இதுக்கு பல பேர் பலவிதமான விளக்கங்கள் சொல்லுறார். இவர் செய்யறதால தலைவர் இல்லைன்றவன் இல்லைன்ட்டு இருப்பான், இருக்கின்றவன் இன்று வரைக்கும் அந்த ஆணைத்தனமா நிரூபிச்சு கொண்டு தான் இருப்பான். ஆகையினால் இந்த போராட்டம் மழுங்க போறோன்றது எனக்கு தெரியல. சரியோ நாங்கள் தமிழை நோக்கி பயணப்பட்டு அந்த இலக்கை வென்றெடுத்து போட்டு மிக பிரமாண்டமான அளவுல தலைவருக்கான ஒரு மதிப்பளிப்பை உலக நாடுகளின் தலைவர்கள் கொண்டு வந்து வச்சு நாங்கள் இதை செய்யவோம். ஏன்னு சொன்னால் ஒரு சிறிய நாட்டுக்குள்ள இருந்து முற்படைகளையும் கொண்டு மிக பெரும் உலக இராணுவத்தின் லெஜெண்ட்னு தான் சொல்லணும் தலைவரை. சரியோ அந்த தலைவனுக்கு 4 பேர் 5 தேச துரோகிகள் சேர்ந்து செய்கிற ஒரு வேலை இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான இது. தலைவருடைய அண்ணர் அதை செய்தது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் அது இரத்த சொந்தம், அவர்களுக்கு குறிப்பிட்ட தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அவர்களை நான் கூட விமர்சித்தேன் அந்த டைம் அல்ல. ஆனால் இன்றைக்கு பார்க்க போனால் அது ஓரளவு சரி. ஆனால் இவர்கள் செய்கிற வேலைகள் முற்றுமுழுதாக தமிழரை அடுத்த கட்டத்திலிருந்து புறந்தள்ளுற மாதிரியான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அறிவறிப்பு கூடியதாக இருக்கு. என்னன்னு சொன்னால் ஒருவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார், தலைவருடைய பொடியை எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா சம்பு புல்லுக்கு அணுகி கொண்டு வர வேண்டும்.
ஒருத்தர் மண்டையில கோத்துனான்னு சொல்றார். இது எங்கட தேசிய தலைவர் அப்படி நடந்திருக்குமா? அப்படி அந்த நிகழ்வுக்கு அங்க நின்ற போராளிகள் யாரு? ஒன்றில் இவர்கள் இந்த 5 பேர் சேர்ந்த காலத்தின் கொடுமை அணிகளை யாராவது சுட்டு போட்டு வந்து இந்த வேலையை செய்கிறாங்களோ அது கூட எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. உங்களோட நான் இந்த ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். என்னன்னு சொன்னா, சித்தப்பா தப்பியோடி வந்து தந்த மகளோடையும் மனசியோடையும் ஓடி வந்து வெளிநாட்டுல வயது போய் செத்துட்டார் அப்படின்ற பேர் அவருக்கு வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். வாங்க காலத்தையும் கடமை மேல வர்றேன்டா கொடுங்க உங்களை ஏத்துறேன். அதே போல நீங்க சொல்ற போல இந்த உலக நாடுகள், அந்த உலக நாடுகள் உலக தலைவர்கள் மட்டும் இல்ல, இனிமே வர்ற சந்ததி இன்னொரு 500-1000 வருஷத்துக்கு பிறகு கூட இப்ப இவர் எப்படியானவர் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து அத வீர வரலாறு வந்து பதியப்படணும் அப்படின்றத நான் உங்களோட சேர்ந்து ஆமோதிக்கிறேன். இவருக்கு அதாவது அவரை ஃபுல்லா மூடி கொல்லி வைக்கிற வேலை செய்ய வேணாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு சொன்ன, அதாவது இவர்கள் செய்யற வேலை எப்படின்னு சொன்னால், எங்களுடைய தலைவர் ஒரு சாதாரண இவியல் போட்டது ராணுவ மரியாதை என்று. இந்த ராணுவ மரியாதை இந்த சர்வதேச நாடுகள்ல கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு சீருடை இருந்தது, எங்களுடைய ராணுவத்துக்கு ஒரு சீருடை இருந்தது, ஆயுத படையணிகள் இருந்தது, பல அணிகள் இருந்தது. அந்த அணிகள் எல்லாம் அவர்கள் கொடுக்க போற ராணுவ மரியாதை பேண்டு வாத்தியம் அணிவகுத்து அவருக்கான இதைத்தான் அவர்கள் செய்ய போறார்களே தவிர இந்த அதுல போட்டிருக்கார்கள் அவர்களோட தளத்துல நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி இதுல போட்டு காட்டுறேன் இல்லாட்டி ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டை போட்டு இந்த இதுல டிக்டாக் போட்டு காட்டுறேன். அவர்கள் வந்து செய்ய போற வந்து பேண்டு வாத்தியம் அணிவகுத்து போராளிகள் அணிவகுத்து வேற அந்த நிகழ்வு செய்கிறதுக்காக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியாது. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். என்ன தம்பி கார்த்திக் மனோகரன் இருக்கா? ஒரு கேள்வி 2-3 கேள்வி எங்களுக்கு இந்த உலகத்தை கட்டியான தலைவர்னு நாங்க சொல்றோம். லெஜண்ட் 1 மினிட். அந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு தலைவனுக்கு 4 சிவருக்குள்ள செய்துட்டு போற நிகழ்வு இல்லை இது. அடுத்தது வந்து இந்த மாவீரர்கள் எல்லாம் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய தலைவர் பத்திரம் தான் சொல்லி போனவங்க இந்த அம்மா அப்பா தங்கச்சி தம்பி பத்திரம் சொல்லிட்டு போகவில்லை. அவர்கள் சொன்ன வசனம் தலைவன் காலத்தில் தமிழீழம் பெறுவோம். நீங்க அன்றைக்கு சொன்னீங்கள் ஐயா, தமிழ் சபப்பட்டி தலைவற்ற மனைவிய இந்தியாவில இருந்து ஏர்போர்ட்டு கொள்ள ஒரு புலனாய்வுத்துறையின் முன்னேற்றத்தோட அவாவ வெளியேற்றி விட்டதா நீங்கள் உங்களோட நண்பரும் சேர்ந்துதான் அதை வெளியேற்றி விட்டதாக நீங்கள் எனக்கு சொன்ன. நீங்கள் இப்ப வந்து நீங்கள் யார் ஐயா இதுல கேள்வி கேட்கறது? உங்களுக்கு எந்த தகுதி? நீங்க கீழே இறங்கும். வெளியில பயணப்படுத்தி விட்டீங்களே 55-150 பேரோட தலைவரை படகுல தள்ளி விட்டீங்களே. வந்து நிக்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்க 150 பேரோட படகுல தலைவரை உயிரோட தள்ளி விட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மாறி ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் விடாங்க. ஒவ்வொரு தரம் வந்து ஒருக்கா கதைச்சு போட்டு விடுங்கோ, திருப்பி மற்றாக்களுக்கு விடாங்க கொடுங்க. இந்த லெஜண்ட் நிக்குது, இந்த ஈழம் நிக்குது, கண்ணேரமா நிக்குது, இந்த மாறன் நிக்குது, இடம் கொடுங்கோ எல்லாரும். எங்களுடைய தலைவர் இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு தலைவன். இந்த மாவீரர்கள் எல்லாம் சொல்லிட்டு போன வசனம் தலைவர் காலத்தில் தமிழீழம் பெறுவோம் உண்டு. அப்ப தலைவர் இருக்கிறார் இல்லைன்றதுக்கு அப்பால எங்களுடைய கொள்கையை நாங்கள் தமிழீழம் என்ற ஒரு நாட்டை பெற்றுட்டு அந்த சுதந்திர தினம் கொண்டாடுற ஆண்டு எங்களுடைய தலைவருக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வந்து வீர வணக்கம் செலுத்துறது நல்லதா, அல்லது இந்த 4 சிவருக்குள்ள நின்று வீர வணக்கம் செலுத்துறது நல்லதா? இது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க கார்த்தி மனோகரன்? கார்த்தி மனோகரன் சவப்பட்டி, உங்களுக்கு எவ்வளவோ கேள்விகளுக்கு பதில் தந்தாச்சு தானே, மத்தாக்களுக்கு இடம் கொடுக்கலாம். இல்ல இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன் இப்ப உங்கள்ட்ட. இப்ப இதுக்கு நீங்க ஒரு இப்ப நீங்கள் அதை நிகழ்வு நீங்க ஒன்றுமே பாக்குறீங்க, இல்ல ஒன்றுமே வாசிக்கிறீங்க, தவிர்த்துட்டு பயணிக்கலாம். அதுக்கு உரிமை பண்றீங்க. உப்பு சாப்பு இல்லாத கேள்வி. இல்ல நான் இதை வந்து எல்லா தளத்திலையும் கேட்கிறது. நான் ஒரு பேட்டி கொடுத்தேன்னா அதுக்கு எனக்கு ஒரு கடிதம் தந்தது, எனக்கு ஒரு குற்றப்பத்திரிகை வாசிச்சு நீங்களே பாத்துருக்கீங்க. அமைப்பின் சார்பாக
டிசிசி சார்பாக பொறுப்பாக இருந்த அவர்தான் வெளியிட்டு இவர்கிட்ட வந்தார். நான் கேட்ட நாங்கள் கேள்வி, இதற்காக என்னோட டெலிபோன்ல கதைச்ச உண்மைகளை நான் வச்சு நான் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தமிழ் நீங்க ஒரு கடிதத்தை ஒழுங்கா பார்க்காம யாரு ஞாபகம் நான் கொடுக்குறேன் சவப்பொடி நான் தரேன் இதுக்கான பதில். என்ன சொன்னா அறிக்கை வந்து புலிச்சின்னம் பாவிச்சு நாங்களும் படலாம் நீங்களும் படலாம் இந்த மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் சைனையும் பட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் இப்போதே இலத்திரனியல் வேற சரிதானே. அதே இதில் ஏன் கார்த்திகை கொடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதே இதிலேயே நிவியல் கொடுத்துட்டு இருக்கக்கூடாதுன்ற நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் உங்களை பற்றி ஒரு அரைக்க விடுறேன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மேலையும் பட்டி போட்டு அனைத்துல மட்டும் வெட்டுறது, கீழையும் சைனையும் பட்டி போட்டு என்னையா 2005 விட்டு அறிக்கை ராஜோன்னு கொண்டு வந்து 2022 23 தங்கச்சி வரவுக்கா கொண்டு வந்து அறிக்கை விடுவினோம். 2005 நடந்த லெட்டர் என்ன லெட்டர் 2005 அவர்கள் கொடுக்கப்பட்ட லெட்டர் 2005 அப்படி ஒரு கடிதம் விடுதலை புலி போறப்பா சொல்ல விடு. இந்த உனக்கு அடித்தல ஒன்றுமே தெரியாது, உனக்கு அடி நுனி ஒன்றும் தெரியாது, இடையில கதைக்கிறாய். இந்த அறிக்கை வந்து ஏன் வந்தேன்டா கார்த்திகாக்கள் வீர வணக்கம் அன்னைக்கு செய்ய போறோம்னு சொல்லி வரையக்குள்ள சேரமான ஆக்கள் விட்ட அறிக்கை தான் அது. மணிவண்ணன் என்ற பேர் அது உனக்கு அடி ஒன்றும் தெரியாது. இதோக்கு நாங்கள் அடிபட்டு அப்பயே சேரமான ஆக்களோட அது அதெல்லாம் பழைய கதையப்பா. பேப்பர் வந்ததெல்லாம் பழைய கதை. லெட்டர் வந்து அந்த லெட்டர் எல்லாம் போட்டவங்க மற்ற 2009 லெட்டர் அது மட்டுமா வந்தது? தலைவற்ற கையெழுத்தோடையும் வந்தது. எத்தனை கையெழுத்தோட வந்தது? மனோகரன் மனோகரன் மனைவிட்ட கார்த்திகின் அம்மாட்ட போய் 5 கொக்கோ கோலா காசு வாங்கினா தெரியும் உனக்கு தம்பி. ஒரு நிமிஷம் மாறன் என்னென்றால் பெரிய கதையடா அது. சவப்பட்டி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னண்டா சும்மா இருந்த இன்பராசாவுக்கு மாறனன் நானும் அரைக்க விட்டேன்னு சொல்லி ஜனாதிபதி செயலகத்தை கொண்டு நானும் விட்டது. அதெல்லாம் விசாரணை முடிஞ்சு போச்சு. சவப்பட்டிக்கு ஒன்றும் தெரியாது, சவப்பட்டிக்கு ஒன்றும் தெரியாது. சவப்பட்டி சும்மா கதைக்கிறத கேட்கிறோம். பிரச்சனை சொல்லுங்க, நீங்க கதைங்க. ஓகே அண்ணா, எனக்கு ஒரு நிமிஷம் கதைக்க வாய்ப்பு தாங்க. கதைங்க. என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு தேசிய தலைவர் தான் எங்களுடைய இனத்தின் மானம் மரியாதை எல்லாமே. இன்றைக்கு தேசிய தலைவருக்கு மானம் மரியாதை எல்லாத்தையும் எந்த அளவுல நாங்கள் வச்சிருக்கிறோம்ன்றது இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசு பொருளாயும் கேலி கூத்தாயும் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அப்பைக்குள்ள தேசிய தலைவர்கிட்ட குடும்பத்தை பற்றி கதைக்கிறத நாம பெருசா எடுக்கக்கூடாது. ஆனா ஒன்று எல்லாருக்கும் சொல்றேன், நாங்கள் யாரும் என்னை சேர்த்தே சொல்றேன், நாங்கள் யாரும் தேசிய தலைவர்கிட்ட குடும்பம் அது அண்ணாவோ தம்பியோ தங்கச்சியை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முதல் நாங்கள் எவ்வளவுத்துக்கு உண்மையா இருக்கிறோம்ன்றதை முதல் கேள்விக்குரிய வச்சு நாங்கள் எங்களை இது பண்ணி கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற நாங்கள் மேல எங்களுக்கு இருக்க உரிமையை வச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோமா? நாங்கள் திருத்தப்பட வேண்டிய எவ்வளவு வேலைகள் இருக்குது, எவ்வளவு செய்ய வேண்டிய எவ்வளவு வேலைகள் இருக்குது. ஆனால் உண்மையில எந்த தனிப்பட்ட பார்வை நான் இன்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னதான் போனா விட்டு கொடுக்க மாட்டேன். தேசிய தலைவர்கிட்ட குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களை, அது அண்ணாண்ட குடும்பமோ தங்கச்சிட்ட குடும்பமோ அக்காட குடும்பத்தையோ கேள்வி கேட்கறதுக்கு எங்கள் யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை. எங்கட விடுதலை போராட்டம் யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட சொந்த போராட்டம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறார்கள், எங்கட மனதில் வச்சிருக்கிறோம், நாங்க நினைச்சுக்கொள்றோம். என்னென்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஏதோ செய்திருக்கிறோம், நாங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் எங்களுக்கே இவ்வளவு அருகதையும் இவ்வளவு உரிமையும் இருக்கேக்குள்ள அந்த தலைவரை விடுங்க, அல்லது மனோகரன் ஐயாவை விடுங்க, அந்த வேலுப்பிள்ளை ஐயா அந்த பேரனுக்கும் பிள்ளைக்கும் இல்லாத உரிமை எங்களுக்கு இருக்குது. வேலுப்பிள்ளை ஐயாட பிள்ளைக்கும் பேரனுக்கும் இல்லாத உரிமை எங்களுக்கு இருக்கா? இன்றைக்கு நாங்க அந்த குடும்பங்களுக்கு எங்களுக்கு மிஞ்சி இருக்கிற இனி இல்லைன்ற சொச்ச குடும்பங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு 10 பேர் இருக்கணுமா 20 பேர் இருக்கணுமா தெரியாது. இன்றைக்கு தேசிய தலைவரை நாங்க இன்றைக்கு கொடுத்துட்டு நாங்க எங்களுடைய இனமே அழுது கொண்டிருக்கு, ஒற்றுமொத்த தமிழினம். அந்த இருக்கப்படுற 10 பேரோ 20 பேரையோ நாங்க இப்படி நடுத்தருவில் வச்சு என்னத்தை செய்துட்டேன். இன்னைக்கு கொள்ளையடிச்சவனும் விலை போனவனும் அவனும் இவனும் விளக்கேத்துறவனும் கண்டவனும் வாழ்ந்துட்டு போற காலத்துல இன்னைக்கு அந்த குடும்பத்தை நாங்க இப்படி வச்சு, இந்த குடும்ப உறுப்பினரை வச்சு இப்படி உண்மையில நாம் வெக்கி தலை உண்மை. ஆனா இன்றைக்கும் என்னதான் வந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எவர்ல கை வச்சாலும் சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல நான் நிற்பேன். மரியாதையா காட்சி கொள்ளுங்க. முதல் உங்களை நாங்கள் ஃபேக் ஐடியல்ல வந்து கொண்டு யாரையும் இந்த மனவெளியெல்லாம் கதைக்கு நான் தப்பா நினைக்கிறாங்க. ஃபேக் ஐடியல்ல வந்து கொண்டு பெரிய தலர் ரேஞ்சுகள்ல கேள்வி கேட்கறது, முதலாவது உங்களுக்கான தண்டனையை நீங்களே தேடிக்கொள்றீங்க. நான் காய்ச்சாலும் நானும் தேடிக்கொள்றேன். கடவுள் என்று ஒருத்தர் மேலே இருக்கு. அந்த தேசிய தலைவர் நிச்சயமா எங்களோட இருக்கிறான். அந்த தேசிய தலைவர் இருக்கும் வரைக்கும்
நீங்கள் நான் யாருமே தப்பி இல்ல பிடிச்சது அவங்க அதான் தம்பி எனக்கு ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் நிப்பாட்டுறேன். அவங்கள போட்டு எனக்கு ஒன்று அடிக்க அவங்க தேசிய தலைவர் குடும்பத்தை பற்றி எவனாவது கண்டவாடு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா இல்லது நீ யார் என்ன கிழிச்ச நீ என்ன செய்த நீ எல்லாம் கேள்வி கேட்டீங்கண்டா அம்மான பட்டு மோசமா மன்னிச்சு கொள்ளுங்க நிப்பாட்டுறேன் பட்டு மோசமா மாறுவோம். பக்கத்துல ஒரு சவப்பட்டி இறக்கி முதல் அதுக்கு முதல் அடிக்க கொடுத்து கீழே இறக்கி விடு. வலது அவன் பக்கத்துல இல்ல அவன் 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 கதைக்கிறது பிரச்சனை இல்லை. அவனுக்கும் அந்த பேச்சு வந்திரம் இருக்கு. அவன் கேள்வி கேட்கறா கேட்கலாம். நான் ஒரு விஷயம் தான் கார்த்திக் சொல்லுவேன். இன்றைக்கு நீங்க நான் கொஞ்ச நாளைக்கு முதல் லெஜன் ஒரு லைவ் போட்டு முதல் இந்த டிக்டாக்ல வந்து கதைக்கக்குள்ள போட்டு அடின்னு உங்களை போட்டு எல்லாம் அடிச்சவனெல்லாம் இன்றைக்கு உங்களை புனிதனாக்கி கொண்டு வந்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒன்று. அடுத்தது உங்களுடைய தாயாரை விமர்சனம் செய்த போது இந்த போலி கும்பலாக்கள் போட்டு விபச்சாரி என்ற வரைக்கும் இந்தியாவில் விபச்சாரம் செய்தான்ற வரைக்கும் விமர்சனம் செய்யக்குள்ள இவியல் எல்லாம் எங்கே போன வேண்டாம். இவியல் எல்லாரும் கோமா நிலையில் இருந்தவியல் விளங்குதா எல்லாம் இருந்து நான் வந்து கதைச்சு நானான்னு கேட்டால் நான் முகத்தை காட்டி கதைச்சு அடிபட்டிருக்கேன் அவங்களோட. நீங்கள் இப்போ இந்த வீர வணக்க நிகழ்வு செய்கிறதுக்கு எதிருங்கோ அதுக்கு விமர்சனம் செய்யுங்கோ அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம்தான் கார்த்திக் சொல்லுவோம். என்னட்ட எல்லாரும் கேட்பீங்க நீங்கள் அவர்கள் இப்போ கூட கேட்டாங்க பார்த்துறீங்களோ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அவர்களுக்கு அவருடைய அணியா நான் தேசிய தலைவர் வீரமரணம் என்ற விஷயத்தில் இருக்கக்குள்ள லெஜண்ட் விளக்கு வச்சா தானே என்ன கார்த்திக் வச்சா என்ன தமிழ் வச்சாலும் நான் ஒன்றுக்கும் போய் விமர்சனம் செய்ய மாட்டேன் விளங்க. நான் அந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் உறுதியாக இருக்கிற ஒரு ஆள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கார்த்திக், நீங்கள் ஏற்கனவே ஒன்று செய்தீங்கள் அது வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குது. இன்றைக்கு எப்போ போனாலும் மாறனன்றவன் காணாமல் போயிடுவான் ஆர்வனன்றவன் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் மனோகரன் என்றவர் ஒரு தலைவருடைய மூத்த சகோதரர் என்றவர் அவர் இப்படி ஒன்று செய்தார் என்றது வரலாற்றில் அந்த நேரம் நாங்கள் ஒரு தரம் இருக்க மாட்டோம். அது பதியப்பட்டிருக்கு. நீங்கள் திரும்பவும் நீங்கள் இந்த தளங்களில் சும்மா அவருக்கு விளக்கம் சொல்ல போகிறோம் இவருக்கு விளக்கம் சொல்ல போகிறோன்ற விஷயத்தை சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு விஷயத்தை நீங்கள் கதையுங்க எல்லாரும் நான் கீழே இறங்குறேங்களா உண்மை கார்த்திகண்ணா நீங்க விரும்பினாக்களுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கான கூட்டம் உங்களுக்கான தம்பிமார் உங்களுக்கான மக்கள் நாங்க இருக்கிறோம். எங்களை தாண்டி தான் உங்களை பற்றி யாரும் கதைக்கிறேன்டா தேசிய தலைவர்கிட்ட குடும்பத்தை பற்றி கதைக்கிறேன்டா எங்களை தாண்டி தான் கதைக்க முடியும். யாருக்கு பதில் சொல்ல நீங்க விரும்புறீங்களோ அவருக்கு நீங்க உங்களோட பிரச்சனை பதில் சொல்லுங்க. மிச்சம் யாரு எவருக்கு நீங்க பதில் சொல்லி இந்த வர்றவர் போறவருக்கு எல்லாம் உரிமை கொண்டாட முடியுமா? இந்த தமிழோட விடுதலை போராட்டத்தை உங்களுக்கு தாராளமான உரிமை இருக்குது. உங்களோட குடும்பம் தான் எங்களை வாழ வச்சது. உங்களோட குடும்பத்தின் யாரு வேலுப்பிள்ளையாண்ட பிள்ளையும் பேரனும் தான் எங்களை வாழ வச்சது. நாங்க அதை விட்டு கொடுத்து போனமா இருந்தா நாங்க ஈனத்தனமான தாயால பெற்று தீனத்தனமான தாயால வளர்க்கப்பட்டாக்கள். நாங்க இருக்கும் வரைக்கும் உங்களை ஒவ்வொன்றும் நெருங்கிறாது. நீங்க யாருக்கு பதில் சொல்லணுமோ நீங்க விரும்பினாக்களுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மற்ற ஆக்களை நாங்க பார்த்துக்கொள்றோம். நன்றி அண்ணா.